ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்துட்டு தமிழ் நியூ ஸ்பெஷலாக வந்துட்டு கேரமல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பால் வந்து காய வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பாலாக வந்து எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்காம. பால் வந்துட்டு இப்போ காய வச்சுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே இப்போ பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வந்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் நான் 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு சேமியா வந்து சேர்க்குறேன். இது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு வறுத்த சேமியா தான். லைட்டாக வந்து நெய்யில் வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அதே போல் நான் எடுத்திருக்க சேமியாவும் நல்லா வந்து தின்னான சேமியாவாக வந்து எடுத்திருக்கேன். மறுபடியும் வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அந்த நெய்யில் வறுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு சுடுதண்ணி வந்து ஜவ்வரிசி வேக வைக்கிற அளவுக்கு வந்து சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி வந்துட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க சேமியாவும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து மெலிசான சேமியா எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து வேக வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை நார்மல் சேமியாலாம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வந்து சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நம்ம ஜவ்வரிசி சேமியா ரெண்டும் ஒன்றா சேர்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஜவ்வரிசி வேக டைம் ஆகும், சேமியா வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அப்போ குழஞ்ச மாதிரி இருக்கும் சேமியா. அதனால் இந்த மாதிரி வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேமியாவும் வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன். பால் வந்து இப்போ சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி காய வச்சுருந்த பால் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இங்கே வந்து இப்போ கேரமல் சிரப்பு வந்து பண்ணுறதுக்காக நான் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு சர்க்கரை வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு அது நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வந்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெல்ட் ஆக்கிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா பால் சேர்த்தோடனே அது நமக்கு வந்துட்டு நல்லா வந்து அந்த சர்க்கரைலாம் கட்டியாக வந்துட்டு ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துட்டு நல்லா வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த சர்க்கரைலாம் நல்லா கரையிற வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இது இந்த நம்ம சேமியா இதெல்லாம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் கொஞ்சமாக வந்துட்டு உப்பெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேரமல் பாலும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரமல் பாயாசம் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் மெயினாக வந்துட்டு நீங்கள் கேரமல் சிரப்பு மட்டும் வந்து பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு பண்ணுனா பாயாசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.